நீங்கெல்லாம் பார்த்திருப்பீர்கள். தோ பரமசிவம் என்று ஒரு பேரறிஞர், என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர். அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கு, நீங்க படிக்கணும். அது அரிய பொக்கிசங்கள். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆண்டு மலருக்கு கவிதை கேட்கிறேன். கவிதை எழுதி எழுதி கொடுக்குறேன். எல்லா கவிதையும் கிழிச்சு கிழிச்சு மூஞ்சில் வீசுறாரு. நான் சின்ன பையனா இருப்பேன், ஆத்திரமா வருது, அழுகையா வேற வருது. பந்து உட்காந்தே சோகமா இருந்தோன்னே எங்கள் அன்னைங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா ஏன்டா அப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு. நம்ம ஆசிரியர், நம்ம பேராசிரியர் வந்து தோப்பா வந்து என்னுடைய கவிதையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு போடுறாரு. என்னடா கவிதை கூட அப்படின்னு. எல்லாம் நல்லா தானே இருக்குது, இந்த கவிதை என்ன வாடா போம்டா அப்படின்னு போனால் அவர் கடையில் இருக்கார், கேண்டீனில் கடையில். எங்கள் கடையில் நல்லா வடை போடுவாங்க. வந்தோடனே கோமா பண்ண எல்லாம் கூட்டமாக வந்துருக்கீங்க என்னடா அப்படின்னு. என்ன ஏன் தம்பி கவிதையை நீங்கள் இப்படி நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தான் எழுதியிருக்கான். வடை சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம். வடை வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுக்கும்போது என்னடா உன் தம்பி கவிதை எழுதிட்டான், படிடா. அவ்வளோ காதல் கவிதை. அந்த வயசில் வேற என்ன நமக்கு தெரியும், அவ்வளவும் காதல் கவிதை. இது ஒரு கவிதை. காதலை பாடுறதுக்கு தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கானடா, மனுஷனை பாடுறதுக்கு தானடா ஒருத்தன் இல்லை. உன் தம்பியாவது மனுஷனை பாடட்டும்டா, போடா கூட்டிட்டு போய் வேற நல்ல கவிதை எழுதிட்டு வர சொல்றாங்க. அந்த ஒரு நொடி விதை என் வாழ்க்கை, என் சிந்தனையை மொத்தமாக மாற்றியது. அதிலிருந்துதான் என் பார்வை வேற பக்கம் திரும்பியது. அதை ஒரு பெருமையோடு நினைவு கூறுகிறேன். தோ பரமசிவம் என்கிற பேராசிரியர் பெருந்தகையின் மாணவன் இந்த சீமான் என்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. என்னை பயிற்றுவித்த ஆசிரியர்களெல்லாம் நான் என்றைக்கும் நன்றி உணர்வோடு நினைவு கூறுவேன். ஒரு எளிய கிராமத்தில், ஒரு உழைக்கும் வேளாண்குடியில் பிறந்து வந்த மகனை எங்கள் ஆசிரியர்களே புத்தகம் வாங்கி கொடுத்து பணம் கட்டி படிக்க வைத்ததெல்லாம் உண்டு எனக்கு. அது நான் 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு 4ஆப்பு 5ஆப்பு படிக்கும்போது எங்கள் ஊர்லேயே படிக்கும்போது சான்சன் ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார். நாடகத்தை பார்த்துட்டு, இந்த கரகாட்டம் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாடுற பழக்கம் எனக்கு இருந்தது சின்ன வயசுலே. அந்த ஆற்றல் என்னை மடியில் உட்கார வச்சுட்டு பாட வைப்பார். எல்லா மாணவர்களையும் உட்கார வச்சு பாடு சீமான் பாடுன்னு. பாடினவதா 10 காசு கொடுப்பார். அந்த உற்சாகம்தான் 11ஆப்பு 12ஆப்பு கல்லூரி படிக்கும் போது பெருமாற்றலா வளர்ந்து திரைத்துறைக்கு என்னை திருப்பிச்சு. அன்னைக்கு மடியில் உட்கார வச்சு சான்சன் பாட வச்சார். இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வந்தேன். என்னுடைய பேராசிரியர் சலீல், அவர் தான் நுண்கலை மன்றத்தினுடைய செயலாளர், ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி. கபடி விளையாடிட்டு சும்மா போய் குழாயடியில் இந்த மண்ணெல்லாம் ஒட்டி இருந்தது கழுவும் போது சும்மா நானா பாடிட்டு இருந்தேன். யாரோ ஒரு பின்னாடியே வந்து பார்க்குறாரு, நான் பாடிட்டு இருக்கிறது. என்ன இவ்வளவு நல்லா பாடுற, போன தடவை ஏன்டா பாட்டு போட்டியில் நீ பங்கேற்கல அப்படின்னு. இது தெரியல, நான் போயிட்டேன் அப்படின்னு. இந்த வாட்டி நீ பாடுறடா, பாட வச்சார். நானா மெட்டு போட்டு நானா பாட்டு எழுதி பாடி 36 பேர் பாடியிருக்கான். கண்ணை முடிட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம், கண்ணை முடிட்டா மலேசியா வாசுதேவன், கண்ணை முடிட்டா ஜெயசாஸ், அப்படி பாடுறான். கடைசியா என்னை கூப்பிடுறாங்க 37வது பேரா. ஒல்லியா ஒரு உருவம் இப்படி நடந்து போற போது மொத்த பேரும் சிரிக்கிறான். சீமா நீ மடா பட போற, ஏன்னா அவ்வளவு சிறப்பா பாடிட்டான். எல்லாரும் மேடையில ஏறினதான் எனக்கு தெரியும். நானா பாடினேன். மொத்த கல்லூரி எந்திரிச்சு கைதட்டி ஒன் சுமர் கேட்டது. அதுக்கப்புறம் கல்லூரியில் எந்த விழாவினாலும் நான் தான் பாடுவேன். அப்படி வந்தது. ஆசிரியர் பெருமக்கள் செதுக்கினார்கள். கபடி விளையாட்டு கல்லூரி அணியை தேர்வு செய்யறாங்க. கபடியில் இருந்த பேரார்வத்தில் எல்லாரும் கல்லூரி விட்டு போகும்போது நான் சின்ன ஆளா இருப்பேன், ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். அப்படி இருப்பேன். எங்கள் மூத்த அன்னைங்கெல்லாம் 3ஆவது ஆண்டு 2ஆவது ஆண்டு படிக்கிறவங்கெல்லாம் இந்த உடை, கடியாரம், மோதிரம் இதெல்லாம் கலட்டி என்கிட்ட கொடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஓரமாக உட்கார்றா, அப்படியே ஓரமாக உட்காந்துருப்பேன். அந்த ஆர்வத்தில் இந்த பக்கம் 7 பேர் இந்த பக்கம் 7 பேர் 2 அணி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நல்வாய்ப்பா, எனக்கு நல்வாய்ப்பா ஒருத்தர் வரல. எங்கள் விளையாட்டு ஆசிரியர், நீ சும்மா தான் இருக்க, நீ போய் நில்றா, 6 பேர் தான் இருக்காங்க இந்த பக்கத்தில். இதான் நடந்தது. என்னை நடுவால பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு சப்ஸ்டியூட், நான் ஒப்புக்கு சப்பா என்னை வச்சுருக்காங்க. என் அணியில் எல்லாருமே பட்டு போகிறாங்க. நான் தான் இருக்கேன், நான் தான் இப்போ பாடி போகணும். எல்லாரும் கை தட்டுறாங்க, என்னடா ஒரு சின்ன பையில பாட விடுறாங்கன்ட்டு.
அந்த கோடை தொட்டுட்டு பாடி போனேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மொத்த அணியை என்னை தூக்கி கொண்டாடிச்சு. அவன் வந்தாலும் வேணா இவனை அணியில் வச்சுக்கிறடான்ட்டாருங்க விளையாட்டாசிரியர்.